Hi, இனி நம்ம பார்க்க போற வீடியோ இட்ஸ் ஆல் அபவுட் ஹேர் ஸ்ப்ரேஸ். ஹேர் ஸ்ப்ரேஸ்ல என்ன இருக்கு அதை பத்தி என்ன பார்க்க போறோம்னு பாக்குறீங்களா? எஸ், இதுல நம்ம மோஸ்ட் டீடைல்ஸ் பார்க்க போறோம். ஹேர் ஸ்ப்ரேஸ் எப்படி நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துச்சு, ஹேர் ஸ்ப்ரே எப்படி டிசைன் பண்ணாங்க, அடுத்தது எத்தனை டைப்பான ஹேர் ஸ்ப்ரேஸ் இருக்கு, அதை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் ஹேர்ல, எந்தெந்த டைப்பான ஹேர் ஸ்ப்ரே எந்த டைப்ல நம்ம யூஸ் பண்ணா எந்த மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும், இதை நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு Seelan Makeover. I'm your Seelan, your friend of hairdressing. ஆரம்ப காலத்துல யூரோப்ல தான் 1920s ஹேர் ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா செகண்ட் வேர்ல்டு வார்ல தான் அந்த டயத்துல தான் வந்து ஹேர் ஸ்ப்ரேஸை ஏரோசால் ஸ்ப்ரேல யூஸ் பண்ண முடியுன்றதை ஐடென்டிஃபை பண்ணாங்க. அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வேர்ல்டு வார் டைமிங்ல இன்செக்டிசைட்காக யூஸ் பண்ண இந்த டிஸ்பென்சர்ஸ் தான் இந்த ஹேர் ஸ்ப்ரேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் டிசைட் பண்ணாங்க. இந்த இன்செக்டிசைட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த நிறைய பேர் இந்த வார் டயத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த மரத்தடியில இல்ல குழிக்கடியில இந்த டயத்துல வந்து உட்காந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அங்க இருக்கிற பூச்சிகள்லாம் கொல்றதுக்காக யூஸ் பண்ற அந்த ஸ்ப்ரேஸ் தான் இன்செக்டிசைட், அதாவது ஏரோசால் ஸ்ப்ரே. ஸோ அந்த இன்செக்டிசைட்காக யூஸ் பண்ண அதே ஏரோசால் ஸ்ப்ரே அதே கேன்ஸ் தான் இந்த ஹேர் ஸ்ப்ரேக்கும் யூஸ் பண்ணலான்றத நம்ம ஆளுங்க டிசைட் பண்ணாங்க. 1964ல த பியூட்டி இண்டஸ்ட்ரி மார்க்கெட்லயே இந்த ஹேர் ஸ்ப்ரே தான் ஹையஸ்ட் செல்லிங் ப்ராடக்டா இருந்துச்சு. இது ஒரு பெரிய சேஞ்ச், ஒரு பெரிய ட்ரெண்டியை இந்த இண்டஸ்ட்ரியில கொண்டு வந்துச்சு. 1968ல இருந்து 1970 வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹேர் ஸ்ப்ரேஸ் உடைய மொத்த பிசினஸ்மே அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பல காரணங்கள் உண்டு. இது வந்து ஒரு சில லேடிஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரில பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க பண்ண பல விதமான ஸ்ட்ரைக்ஸ்னால இந்த ப்ராடக்டை எல்லாருமே யூஸ் பண்றத அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1980ல மறுபடியும் இந்த ஹேர் ஸ்ப்ரே இண்டஸ்ட்ரிக்குள்ள வர ஆரம்பிச்சது. இது ஒரு பெரிய சேஞ்சஸை கிரியேட் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியிலேயே எல்லாரையுமே வேற லெவல்ல சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சது. ஹேர் ஸ்டைல்ஸ்ல இருந்து அப்டூஸ்ல இருந்து மேரேஜா இருக்கட்டும், ஹேர் செட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பீப்புள் இந்த ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இந்த ஹேர் ஸ்ப்ரேவால ஒரு பெரிய ட்ரெண்டே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸ்ப்ரேலயே ரெண்டு டைப்பான ஸ்ப்ரே வரும். ஒன்று நீங்க நார்மலா ஸ்ப்ரே பண்ணும்போது அதை புஷ் பண்ணும்போது வாட்டர் எப்படி உங்களுக்கு வந்து அடிக்குமோ அந்த மாதிரி வர்ற ஸ்ப்ரே. இன்னொரு ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னாக்கா ஏரோசால் அப்படின்ற ஸ்ப்ரே. ஏரோசால்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெளில வர்ற அந்த சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ், அது ஒரு வாட்டர் ஒரு ட்ராப் ஒரு ட்ராப்பையே பல டிராப்ஸ், அதாவது பல துளிகள் வந்து ஸ்னோன்னு சொல்லுவீங்க இல்லையா, இந்த பனித்துளிகள், அதுதான் வந்து ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் தான் வந்து ஸ்ப்ரே வர்றது தான் ஏரோசால் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ப்ரேலேயே டூ டைப்பான ஸ்ப்ரே, ஒன்று நார்மல் ஹேர் ஸ்ப்ரே, இன்னொன்று வந்து ஏரோசால் ஸ்ப்ரே. சடனாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டிசைன் பண்ண இந்த ஹேர் ஸ்ப்ரேஸ் டக்குன்னு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஹேர் ஸ்ப்ரே தான் எல்லாரும் ஹேர் ஸ்டைலுக்கு, நிறைய அப்டூஸ், பிரைடல்ஸ் எல்லாத்துக்குமே மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேர் ஸ்ப்ரேஸ் நம்ம பார்க்க போறோம். அந்த ஹேர் ஸ்ப்ரேஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணா எந்த மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும், இல்ல என்னென்ன டைப் ஆஃப் ஹேர் ஸ்ப்ரேஸ் இருக்கு, இதான் நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் கம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஹேர் ஸ்ப்ரே தி ரெகுலர் ஹேர் ஸ்ப்ரேஸ். தி ரெகுலர் ஹேர் ஸ்ப்ரே பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஜஸ்ட் ஒரு நார்மலா ஒரு ஹேர் இருக்கிற இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்றதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதுல வேற எந்த பெனிஃபிட்டுமே இருக்காது. ஜஸ்ட் நம்ம ஜெனரலா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், மேபி ஃப்ராக்ரன்ஸ்க்காக இருக்கலாம், இல்ல ஜஸ்ட் ஒரு லைட் ஹேர் செட்டிங்காக நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போற ஹேர் ஸ்ப்ரே தி ஒர்க்கிங் ஹேர் ஸ்ப்ரே. ஒர்க்கிங் ஸ்ப்ரே பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்பெல்லாம் நம்ம வந்து ஹேர்ல வந்து ஒர்க் பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணி அதோடைய கிரிப்ல நம்ம ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஸ்ப்ரேல ஹோல்டிங் ஃபேக்டர் ரொம்ப கம்மியா இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் இதை நம்ம பேக் டு பேக் ஸ்ப்ரே பண்ண அந்த ஸ்ப்ரே ஸ்ட்ராங்காகவும் மாறும் இருக்கும். அட் த சேம் டைம் இது ஃபிளெக்சிபிளாகவும் இருக்கும். அதே மாதிரி இது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைமும் எடுத்துக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஹேர் ஸ்ப்ரேஸ் எல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணா அதுக்கு ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமும் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். இது வால்யூமைசிங் ஸ்ப்ரே. இது சம்டைம்ஸ் நம்ம வந்து திக்னிங் ஹேர் ஸ்ப்ரேன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ப்ரேவோட கான்செப்டே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற அதே மாதிரி ஹேர் ஸ்ப்ரே மாதிரி தான் இருக்கும். பட் இது நம்ம ஹேரை வந்து திக்காகவும் ஃபுல்லராகவும் மெயின்டைன் பண்ணி நம்மளுடைய லுக்கை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். இதோட மெயின் ஜாபே உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ், அது ஒவ்வொரு ஹேரையும் தனித்தனியா அதுக்கு மேல ஒரு வால்யூம் காம்பனன்ட், அதாவது வால்யூம் கோட்டிங்கை பில்ட் பண்ணி அந்த ஹேரை வால்யூமா மெயின்டைன் பண்றது தான் இதோட ஜாப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஹேர் ஸ்ப்ரே இஸ் ஆல் அபவுட் டெக்ஸ்சரைசிங் ஸ்ப்ரே. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ட்ரை ஷாம்புக்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா ட்ரை ஷாம்புல ஒரு அதே மாதிரி ஒயிட் ரெசிடியூஸ், ஒயிட் பவுடர்ஸ் இதுல அந்த அளவுக்கு வராது. இதோட மெயின் ஜாபே பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆல் ஓவர் த ஹேர்ல யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்க ஹேருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டைலிங் பண்றதுக்கு, ஹேரை வந்து ஃபர்தரா வந்து ஸ்டைலிங்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கனாக்கா சீ சால்ட் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க. இதுல கைண்ட் ஆஃப் சால்ட் கண்டென்ட்ஸ் கூட இருக்கும். ஸோ இது வந்து உங்க ஹேர் இப்போ நீங்க பீச்சில் வாக் பண்ணா எப்படி உங்க ஹேர் டச் பண்ண எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு மாதிரி டெக்ஸ்சர்டா, ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டா,
கோம் பண்ண முடியும், ஹேர் ரொம்ப திக்காக ஸ்டக்காக ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, அதே ஃபீல் உங்களால் இதை கொண்டு வர முடியும். பட் டோன்ட் வரி, இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணி உங்கள் ஹேர் நார்மல் ஆகிடும். ஆனால் உங்கள் ஹேரோடைய கண்டிஷன்ஸ் கொஞ்சம் திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆகிடும். இதாலே உங்கள் ஹேருக்கு தேவையான அளவுக்கு டெக்ஸ்சர் ப்ளஸ் வால்யூம் இது ரெண்டுத்துமே இதால் மெயின்டைன் பண்ண முடியும். அப்புறம் ஹேர் ஸ்ப்ரே தெர்மால் ஸ்ப்ரே. ஸோ தெர்மால் ஸ்ப்ரே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஆல் அபவுட் ஹீட் ப்ரொடெக்ஷன். ஸோ தெர்மால் அப்படின்னாக்கா ஹீட். ஸோ உங்கள் ஹேரில் நீங்கள் எப்போல்லாம் ஹீட் டூல்ஸ், அதாவது ஹாட் டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, மேபி அயனிங் இல்லை டாங்ஸ் மிஷினாக இருக்கட்டும், இல்லை ட்ரையர்ஸாக இருக்கட்டும், இல்லை கிரிம்பிங் மிஷினாக இருக்கட்டும், இல்லை ஹார்ட் ரோலர்ஸாக இருக்கட்டும், எந்த மாதிரியான பொருள் நீங்கள் ஹீட்டான பொருள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இது உங்கள் ஹேருக்கு தேவையான ப்ரொடெக்ஷனை கொடுக்க முடியும். இதோட மெயின் கான்செப்டே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுடைய ஹேரில் எப்போ நீங்கள் அயனிங் மிஷின் யூஸ் பண்ணாலும் அந்த அயனிங் மிஷினோட டெம்பரேச்சர் மினிமம் 130 இல்லை மேபி மினிமம் 100 230 டிகிரி செல்சியஸுக்கு இப்போலாம் நம்மளால யூஸ் பண்ண முடியும் எந்த அயனிங் மிஷின் எடுத்தாலுமே. ஆனால் நார்மலாகவே ஒரு வாட்டர் பாயில் ஆகுது அப்படின்னாக்கா அதோடைய நார்மல் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ். இப்போ 100 டிகிரி செல்சியஸ் வாட்டர் பாயில் ஆகுது அப்படின்னாக்கா மோர் தென் 100 டிகிரி செல்சியஸ் அந்த கிளையண்டோட ஹேரில் அப்ளை பண்ணும்போது அந்த ஹேரோட கண்டிஷன் என்ன ஆகும்? அதுலேருந்து உங்கள் ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த தெர்மால் ஹேர் ஸ்ப்ரேஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெயிட்லெஸ் ஹேர் ஸ்ப்ரே. ஸோ இந்த வெயிட்லெஸ் ஹேர் ஸ்ப்ரேன்றதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா யாரோட ஹேர் ரொம்ப ஃபைன் ஹேராக இருக்கோ அவங்க ஹேரில் ரொம்ப வெயிட் டவுன் ஆகாமல் அவங்க ஹேரை ஜஸ்ட் ஜென்டலாக செட் பண்ணி அதே சமயத்தில் அவங்க நேச்சுரல் வால்யூமே மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த வெயிட்லெஸ் ஹேர் ஸ்ப்ரே. ஃப்ரீசிங் ஹேர் ஸ்ப்ரே. ஸோ ஃப்ரீசிங் ஹேர் ஸ்ப்ரேன்றது இருக்கிற எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேர் ஸ்ப்ரே விட இதில் ஹோல் ஃபேக்டர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே சமயம் இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த டைப் ஆஃப் ஹேர் ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஐம் டேம் ஷூர் உங்களுடைய ஹேர் நவரவே நகராது, அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷைன் ஸ்ப்ரே. ஸோ ஷைன் ஸ்ப்ரேன்றது பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் கைண்ட் ஆஃப் ஃபைனல் ஸ்டேஜ் ஸ்ப்ரே தான். இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஸ்ப்ரேன்றதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ஹேருக்கு தர அளவுக்கு ஒரு மெகா ஷைன் கொடுக்கறதுக்கும் ப்ளஸ் அந்த ஹேரோட குவாலிட்டி இன்னும் பெட்டராக மெயின்டைன் பண்ணி அந்த ஹேருக்கு தேவையான அளவுக்கு மேக்ஸிமம் லைட்டிங்கை கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஷைன் ஸ்ப்ரேவோட மெயின் ஜாப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபினிஷிங் ஹேர் ஸ்ப்ரே. நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் என்னாலும் பண்ணுங்கள், நீங்கள் உங்களோட டோர் ஸ்டெப் போட்டு வெளில போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் ஸ்ப்ரே பண்ணி தான் வெளில போய் ஆகணும். பிகாஸ் உங்களோட மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஹோல்டிங் இந்த ஸ்ப்ரேல தான் இருக்கும். இதுதான் அல்ட்ரா ஹோல்ட் ஸ்ப்ரேவாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரேல இருக்கிற அந்த ஹோல் ஃபேக்டர் தான் உங்களோட மொத்த ஹேர் ஸ்டைலையும் ஃபைனல் ஸ்டேஜில் ஃபினிஷிங்கில் உங்களோட மொத்த ஹேர் ஸ்டைலையும் ஹோல்ட் பண்ணி கரெக்டாக அதே பொசிஷனில் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே இந்த லாக்டவுன் ரொம்ப சேஃபாக இருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.